ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது எதை பற்றின வீடியோனா, இது ஃபாலோவர் கமெண்ட்ஸ்க்கான வீடியோ தான். பட் அதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக 2 வீடியோஸ் போட்டிருந்தேன். அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்ல வந்தது புரிஞ்சிச்சா புரியலன்னு எனக்கு தெரியலங்க. ஆக்சுவலாக நானுமே விஜய் காவேரி 2 பேரும் வரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது ஒரு சில பேருக்கு புரியவே மாட்டேங்குது. என்னோடய விஷயமே வீக்கா 2 பேரும் சேர்ந்து அந்த மலேசியாவில் பார்க்கணுன்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். அந்த பிக்கை பார்க்கும்போதுமே எனக்கு அது காவேரி மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஆசையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவுமே நான் போட்டேன். அண்ட் ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்த ஒரு அப்டேட்காக தான் அந்த வீடியோவுமே போட்டிருந்தேன். கிளாரிஃபிகேஷன் கொடுத்து நான் எப்பயுமே தப்பாக தான் வீடியோ போடுறேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. நான் தப்பாக என்றைக்கு மேபி என்னோடய நாலேஜ் இல்லாமல் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன். கிடச்ச அப்டேட்டை கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த அப்டேட்டுமே நான் கொடுத்தேன். ஸோ எனிவேஸ், எனக்குமே வீக்காக 2 பேரும் சேர்ந்து மலேசியா வரணும்னு தான் என்னோடய ஆசை, என்னோடய ப்ரேயர்ஸ்மே திரும்பவும் நான் அங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தப்பாக யாரும் புரிஞ்சுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கிட்னாப்க்கு அப்புறம் விஜய் காவேரி விட்டு பிரிஞ்சிருவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. ஒரு சில கமெண்ட்ஸை பார்த்துட்டு பயப்படுறீங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, த ஸ்பீக்கர் நஸ்ரின் அப்படிங்கிற சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட 2 ஃபாலோவர் கமெண்ட்ஸும் பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஸ்டர் எனக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன். சிஸ்டர் அம்மு கிட்னாப் சீன் அப்புறம் விஜய் காவேரியை அவாய்ட் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. அப்கமிங் ராகவால் அம்முக்கு ப்ராப்ளம் வர்றதுனால விஜய் காவேரியை அவாய்ட் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. அப்படியே சிஸ்டர் ப்ளீஸ் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. அப்கமிங் கண்டிப்பாக ராகவால் அம்முக்கு ப்ராப்ளம், அது நமக்கு பிடிஎஸ் கிடச்சி எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி பார்க்கும்போது அது 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் அதுக்கப்புறம் வீக்கா பிரிவாங்களான்னு கேட்டால் 100 இல்லைங்க 200% சொல்கிறேன். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன நடந்தாலும் இதுக்கப்புறம் விஜய் காவேரி விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டார். அப்கமிங் லவ் ட்ராக் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு ப்ரொமோ பார்க்கும்போது கிளியராக புரிஞ்சிடுச்சு. ஸோ காவேரி பர்த்டே அப்போது அக்கா ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் உன்னோட ஸ்கூல் பொண்ணோட அப்பாவே நீ சைட் அடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம காவேரி திங்க் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அப்கமிங் ஒரு லவ் ட்ராக் இருக்குது. ஸோ ஸ்டோரி கைவசம் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஸோ அது பேர் என்ன, சைலண்ட்டாலாம் இருக்க மாட்டார், அவாய்ட்லாம் பண்ண மாட்டார். கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்கமிங். ஜஸ்னா சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் அதை தான் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் அந்த கிட்னாப் சீன் அப்கமிங் வருதில்ல, அதில் சில பேர் கமெண்ட்ஸில் பார்த்தாதே விஜய் காவேரிட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பார்னா அம்முக்கு ஆபத்து வரதுனால போட்டிருந்துச்சு, அப்படி ஆகுமா அப்படி இவங்களும் அதை தான் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ அந்த கிட்னாப் சீனுக்கு அப்புறம் வீக்காக பிரிஞ்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு 100% 1000% வாய்ப்பே இல்லைங்க. ஸ்டோரி வேணும்ல சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் ப்ரொடிக்ஷன் சொல்லுங்கள் சிஸ்டர். அம்மு கிட்னாப்க்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஸோ அம்மு கிட்னாப்க்கு அப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு மாதிரி சேட்னஸ் இருக்கும். ஆனால் வீக்காக பிரிஞ்சாக இருக்க மாட்டாங்க. அப்கமிங் லவ் ட்ராக் இருக்கிறதுனால கண்டிப்பாக லவ் ட்ராக் தான் போகும். ஸோ அதனால் கைவசம் இருக்குது. ஸோ பயப்பட வேண்டாம். என்னோடய தாட் கண்டிப்பாக பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதனோட ஒரு ப்ரொடிக்ஷன் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் டீம் என்ன பண்ண காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் பயப்படாதீங்க. அப்கமிங் கண்டிப்பாக செப்பரேஷன்ஸ் இருக்காது. கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து அகெயின் ஒரு லவ் ட்ராக் வரப்போகுது. அதுதான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதனால் சீசன் 2 வந்துச்சுங்கிறதையும் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுதான் அப்கமிங் வரப்போகுது. அதுக்கான ஹிண்டாக தான் பர்த்டேயில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்ஸ் அகேன் ஐ எம் சேயிங், நானும் மலேசியாவுக்கு வீக்காக 2 பேரும் சேர்ந்து வரணும்னு தான் வேண்டிகிட்டு இருக்கேன், ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். எனக்கு அது ஆக்சுவலாக தோணுச்சா தாங்க நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கும் வீக்காக மாதிரி தான் இருக்குது.